வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான ஃப்ளஃபியான அதே சமயத்தில் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு டின்னர் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவே சிம்பிளாக 10 நிமிஷத்தில் இதை செஞ்சு முடிச்சிடலாம். இதுக்கு குழம்பு செய்யணும் அப்படிங்கிற அவசியமும் கிடையாது. வாங்க இது எப்படி பண்ணுறது அப்படி பார்க்கலாம். இது நான் சீனி கிழங்கு அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது ஸ்வீட் பொட்டேட்டோ, சர்க்கரை வள்ளி கிழங்கு. இது வேக வச்சப்போ எனக்கு இந்த அளவுக்கு மிச்சமாக வந்துச்சு. ஸோ இதை வச்சு நான் ஒரு டின்னர் ரெசிபி செஞ்சுருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அது உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு தான் இந்த வீடியோ. இதுக்காக நான் ஒரு 200 கிராம் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துருக்குறேங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். குக்கிங் ஆயில் தான். 1 டீஸ்பூன் அளவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இது ரொம்ப சாஃப்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு அரை கப் அளவுக்கு சேர்த்துக்கிட்டாவே போதும். ரொம்ப புளிப்பாக இருக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நார்மலான தயிர் தான் இது. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம சப்பாத்திக்கு மாவு பசைகிற மாதிரி நல்லா நம்ம பசைஞ்சு விட்டுக்கலாம். முதல்ல இந்த மாதிரி நம்ம மாவு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாங்க. மாவு பிசைஞ்சிட்டோம். இப்போ அது மேலேயே கொஞ்சம் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம். வள்ளிக்கிழங்கு வேக வச்சது. இப்போ அதை நல்லா தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா கொஞ்சம் மேஷ் பண்ணிக்கலாங்க. நல்லா பிசைஞ்சு வச்சுக்கலாம். நல்லா பிசைஞ்சிட்டோம். இப்போ நம்ம ஒரு மிக்சிங் பவுலில் அதை போட்டுக்கலாம். ஒரு கப் அளவுக்கு துருவின தேங்காய் சேர்த்துக்கலாங்க. கப் அளவுக்கு நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேங்க. இதுக்கு பதிலாக நீங்கள் சுகரும் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை வெல்லம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக ஏலக்காய் தூள், அதாவது ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எல்லாத்தையும். செஞ்சுட்டோம். இப்போ நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக நான் இந்த மாதிரி உருட்டி வச்சுருக்கிறேன். செய்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா செய்யும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் முதல்லையே இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கிட்டேங்க. இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவு எடுத்துக்கலாம். அதுலேருந்து ஒரு பீஸ் அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி சப்பாத்திக்கு மாவு தேய்க்கிற மாதிரி தேய்ச்சிக்கலாம். ரொம்ப ஒல்லியாக தேய்க்கக்கூடாது, கொஞ்சம் கனமாக இருக்கணும். இப்போ நம்ம தேய்ச்சிட்டோம். இப்போ நம்ம உருண்டையாக உருட்டி வச்சுட்டோம் இல்லையா, அந்த உருண்டையை ஒன்று எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அதை க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம அமுத்திட்டு இப்போ நம்ம மறுபடியும் இதை லைட்டாக ப்ரெஸ் பண்ணி லைட்டாக தேய்ச்சி விடணும். ரொம்ப அமுத்தினோன்னா பிஞ்சு வந்துடும். அதனால் லைட்டாக தேய்ச்சி விட்டுக்கலாங்க. இந்த மாதிரியே ஒவ்வொரு உருண்டைகளாக வச்சு நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. முதல்லையே இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம கல் சூடு பண்ண வச்சுருக்கிறேன். கல் சூடு பண்ணி அதில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதில் போட்டுக்கலாங்க. இப்போது நல்லா சூடாகட்டும். கொஞ்சம் நல்லா சூடானதுக்கப்புறம் திருப்பி போட்டுட்டு லைட்டாக ஆயில் இல்லைன்னா கீ அப்ளை பண்ணிக்கலாம். நான் நெய் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தது சுவை. கோதுமை மாவு கூட சர்க்கரை வள்ளி கிழங்கோட அந்த சுவையும் சேர்ந்து அதோட சுவை ரொம்ப அருமையாக இருந்தது. நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு அருமையான டின்னர் ரெசிபி. வெறும் 10 நிமிஷத்தில் எந்த வித குழம்பு கூட இதுக்கு தேவையில்லை. அப்படியே கட்டி சாப்பிட்லாம். அருமையான டின்னர் ரெசிபி வெறும் 10 நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம். இப்போ நான் உங்களுக்கு பிச்சு காமிக்க போகிறேன். அது எப்படி இருக்குது பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.